இல்லை அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த லென்த்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஃபுட்டேஜ் நம்ம படத்தில் பார்க்குறோம்னா இவங்க ஒரு 6 மணி நேரம் ஃபுட்டேஜ் எடுத்திருப்பாங்க. அப்போ நீங்கள் ஃபுட்டேஜ் ஏற்ற என்ன ஆகும்னா கதை வந்து மாறி போய்கிட்டே இருக்கும். இங்கே டைரெக்டாகவே கதை சொல்ல முடியாது. இப்போ ரஜினிகாந்தும் சத்யராஜும் ஃப்ரெண்டு அப்படின்னா கட் பண்ணால் நீங்கள் அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சில மேட்டர்லாம் அங்கே சீன்ஸ் வைக்கலாம். திருப்பி கட் பண்ணிவிட்டு இங்கே ப்ரெசென்ட்டில் வந்து இங்கே சீன்ஸ் வைக்கலாம். அப்போ 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை வருது, பிரியிறாங்கிறது ஒரு சீன் வைக்கலாம். சத்யராஜும் ரஜினிகாந்தும் பேசிக்கவே மாட்டாங்க, இந்த ஸ்ருதிஹாசன் கோவப்படுறாங்கன்னா என்ன காரணம்? அங்கே சீன் வேணும். வைக்க வேண்டிய இடத்துக்கு சீன் வைக்காமல் தேவையில்லாத சீன் வச்சுருக்காங்க. இப்போ ரஜினிகாந்த் நாகார்ஜுனாவும் பேசுவாங்க. நாகார்ஜுனா பேசுகிறார். ரஜினிகாந்த் வந்து கதையோடே சொல்லுவார், ஃபுல் ஸ்கிரிப்டை சொல்லுவார். அதான் கதையே. ரஜினிகாந்த் வந்து நாகார்ஜுன சொல்கிறது தான் படத்தினுடைய கதை. உங்கள் அப்பா யார் தெரியுமா, நாங்கள் எங்கே இருந்தோம் தெரியுமா, எங்கே போனோம் தெரியுமாங்க, அதெல்லாம் வந்து விஷுவலாக பண்ணியிருக்கணும். அவங்க சொல்கிறது ஒரு 50s காலகட்டங்களில், ஒரு 60s காலகட்டங்களில் ஒரு கப்பலில் வர்றாங்க, அங்கே அது நடக்குது, இங்கே தப்பிச்சு வர்றாங்கிறதெல்லாம் விஷுவலாக பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும்? அதெல்லாம் பார்க்குறதுக்குலாம் இருக்கும். விண்டேஜ் ரஜினி அப்போ 80s காட்டுறோம். ரஜினிகாந்த் கடலுக்குள்ளே இறக்கி அந்த கப்பலில் அந்த சீன்கள் நினச்சி பார்க்கவே கிராண்டியராக இருக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து டைலாக்காக சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ எதை நீங்கள் வந்து விஷுவலாக பண்ணணும், எதை டைலாக்காக பண்ணணுன்ற ஒரு பேசிக் இருக்குல்ல, அதை விட்டுட்டாங்க. அதுக்கு ப்ராப்பரான ஒரு டீம் வேணும். அந்த டீம் இருந்தால் சொல்லியிருப்பாங்க. ரஜினிகாந்த் வந்து கடலில் வர்றாரு, நடுக்கடலில் ஷூட் பண்ண பார்க்குறாங்க, நடுக்கடலில் இவர் தப்பிச்சார், அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு விண்டேஜ் ரஜினி அந்த இடத்துல அந்த போர்ஷனை காமிச்சிருந்தா படம் அப்படி எவ்வளோ கிராண்டாக சொல்கிறப்பே நமக்கு எவ்வளோ கிராண்டாக இருக்குது. அப்புறம் அந்த உபேந்திரா கூட ஒரு பஸ்ஸில் ஒரு ஃபைட் இருக்குது, அந்த பஸ்ஸோட எக்ஸ்டென்ஷன் காட்டலாம். அப்புறம் சோபனாவுடைய லவ்வை வந்து நீங்கள் அப்படியே வந்து தளபதியுடைய போர்ஷனை ரீக்ரியேட் பண்ணலாம். இதெல்லாம் படமாக பார்த்துட்டு அப்புறம் திருப்பி ப்ரெசென்ட்டுக்கு வர்றோம். அப்படிங்கும்போது படம் ஜாலியாக போகும். ரெண்டாவது படத்துக்குள்ளே ரஜினியை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக ரஜினிக்குள்ள ஒரு காமெடி இருப்பார். பட் இந்த படத்தில் அந்த ஒரு இடத்த டச் பண்ணவே இல்லை. படம் ஃப்ளாட்டாகவே இருக்குது.